வணக்கம். நீங்க எந்த குலசாமியை கும்பிடுறவரா இருந்தாலும் இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. நம்மெல்லாம் நம்மளுடைய குலசாமிகளுடைய கதைகளை பத்தியோ, நம்ம மூதாதையர்கள் எப்படி இந்த சாமிகளை வழிபட ஆரம்பிச்சாங்க, கரெக்டா எப்ப இருந்து இந்த சாமிகளை நம்முடைய குலசாமியை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க, உண்மையிலேயே இந்த குலங்காக்குற சாமிகளை எப்படி கும்பிட்டா அந்த சாமிகளுக்கெல்லாம் பிடிக்கும், நம்ம எப்படி வழிபட்டா அந்த சாமிகள்லாம் நம்ம போடுற மாசி மாச படையலை பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டு நம்மளையும் நம்ம சந்ததிகளையும் காத்து நிப்பாங்க. இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்காமலே இருக்கோம். தெரிஞ்சிருந்தாலும் அரையும் குறையமா தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்படி குலசாமி வழிபாட்டை பத்தின சரியான ஒரு புரிதலுக்கும் விடை தெரியாத பல கேள்விகளுக்கும் பதில தெரிஞ்சுக்கணும்னா, முற்காலத்துல நம்ம முன்னோடிகள் கும்பிட்டு வந்த 21 பந்தி 61 சேனைங்கிற குலதெய்வ வழிபாட்டு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். தென் மாவட்டங்கள்ல இந்த 21 பந்தி 61 சேனை வழிபாடுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல சில பேர் இந்நேரம் என் கூட சண்டைக்கு கூட வர ரெடியா இருப்பாங்க. நீ என்னடா பண்ண, உன் கூட ஏன்டா சண்டைக்கு வர போறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கணக்கு சொன்னனே 21 பந்தி 61 சேனைன்னு, அதுல தப்பு இருக்குன்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. மொத்தமா 21 பந்தி 61 சேனை கிடையாது, 21 பந்தி 63 சேனைன்னு சொல்றவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 21 பந்தி 61 கிடையாது, 63 கிடையாது, 64 சேனை தான் கரெக்ட்னு சொல்லக்கூடியவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இதுல எது சரியான நம்பர்னு நம்ம ஒரு முடிவு பண்றதுக்கு முன்னால இந்த நம்பர்ஸ்க்கும் நம்ம குலசாமிகளுக்கும் என்ன தொடர்பு, பந்தினா என்ன சேனைனா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப குழப்பிக்காம இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயில்ல மெயினான ஒரு சாமி இருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த மெயின் சாமிக்கு கட்டுப்பட்டு பல சாமிகள் காவல் காத்து நிற்கும். இந்த காவக்கார சாமிகளை தான் பந்தி சாமிகள் சேனை சாமிகள்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பந்தினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். பந்தினா இந்த இடத்துல படையல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 21 பந்தினா 21 படையல்கள். 21 படையல் ஒரு கோயில்ல போடுறாங்க. அந்த படையலை வாங்கிக்கிற சாமிக்கு தான் 21 பந்தி சாமிகள். இந்த 21 பந்தி சாமிகளுக்கும் சாமிக்கு 3 துணை சாமிகள் வீதம் 63 சாமிகள் கூட்டம் இருக்கு. அவங்க தான் 63 சேனை சாமிகள். அதாவது 63 படை வீரர் சாமிகள், காவக்கார சாமிகள்னு நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். இந்த 21 பந்தி சாமிகளா இருக்கட்டும், 63 சேனை சாமிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கோவில்ல இருக்கிற அந்த முக்கியமான மெயின் சாமிக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. இதுல இந்த குறிப்பா அந்த துணை சாமிகள் 63 சேனை சாமிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல இருக்கிற தலைவருக்கு மட்டும் கட்டுப்பட மாட்டாங்க. கீழே இருக்கிற இந்த 21 பந்தி சாமிகள் ஏவுற வேலைகளையும் செய்யக்கூடிய ஆட்களா இருக்காங்க. சோ இப்ப சொன்ன கால்குலேஷனை வச்சு 21 படையல் வாங்குற மெயினான சாமிகளுக்கு 63 சாமிக துணை சாமிக இருக்காங்கன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஏன் சில இடங்கள்ல 21 பந்தி 61 சேனைன்னு சொல்றாங்க? 63 சேனை தானே கரெக்ட், அப்படிதானே சொல்லணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதை பத்தி நம்ம பின்னால பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த 21 பந்தி சாமிங்க 63 சேனை சாமிங்க இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் யாரு தலைவர்? அந்த கோவில்ல இருக்கிற மெயின் கார்டு, மூலவர், இவங்களெல்லாம் அடக்கி ஆள்றவர், இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறமா இந்த 21 சாமிக பேர் என்ன, 63 சாமிக பேர் என்ன, இவங்களெல்லாம் ஏன் இந்த மாஸ்டர் சாமிக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்? நம்ம குலசாமிகளுக்கும் இந்த 21 63 குரூப்ல இருக்கிற இந்த சாமிகளுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நம்ம ஊர்கள்ல 3 குரூப்பா இந்த 21 பந்தி 63 சேனை சாமிகளை பத்தி சொல்றாங்க. இப்போ நீங்க படத்துல பாத்துக்கிட்டு இருக்கிற 3 குரூப்புக்கு கீழையும் 21 பந்தி சாமிகளும் 63 சேனை சாமிகளும் வருவாங்க. இந்த 3 குரூப் லீடர்ஸ் யாருன்னு பார்த்தா, முதல் குரூப் குருநாதன் பந்தி, இரண்டாவது குரூப் ஐயனார் பந்தி, மூணாவது குரூப் கருப்பண்ணசாமி பந்தி. இந்த குரூப்புக்கெல்லாம் தலைவர்கள் யாருன்னு பார்த்தா, குருநாதன் பந்தியோட தலைவர் சிவபெருமான், இரண்டாவது ஐயனார் பந்தியுடைய தலைவர் ஐயனார் சாஸ்தா தன்னுடைய மனைவிகள் பூரணா புஷ்கலா தேவியோட சேர்ந்து இந்த பந்திக்கு தலைவரா இருக்காரு. அடுத்து கருப்பண்ணசாமி பந்திக்கு கருப்பண்ணசாமி தான் தலைவரா இருக்காரு. சரி, ஐயனார் குரூப் ஆகட்டும் கருப்பசாமி குரூப் ஆகட்டும், அவங்க பேர்லயே குரூப் நேம் இருக்கு, அவங்களே தலைவரா இருக்காங்க. ஆனா சிவபெருமானோட குரூப்புக்கு மட்டும் ஏன் குருநாதன் குரூப்னு பேர் இருக்குன்னு கேட்டா, குருநாதன் வேற யாரும் இல்லைங்க, சிவபெருமானுக்கு வாழகுருநாத சாமின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பேரோட சிவபெருமான் கோவில்கள் தெற்கு பக்கத்துல விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், தூத்துக்குடி, கோயில்பட்டி, திருநெல்வேலியில பல கோவில்கள் இருக்கு. அதனாலதான் இந்த சிவபெருமானுடைய பந்திக்கு வாழகுருநாத சாமி இந்த பேர்ல இருந்து குருநாதன் எடுத்து குருநாதன் பந்தின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பந்தி குரூப்புக்கெல்லாம் தலைவர் இருக்காரு. சரி, அதென்ன முதல் மந்திரி? இந்த முதல் மந்திரி சாமியோட வேலை என்னன்னு ரொம்ப குழப்பிக்க வேணாம். எக்ஸாம்பிளுக்கு அரசியல்ல எப்படி போஸ்டிங் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த பந்திக்கெல்லாம் மேல உட்கார்ந்து இருக்கிற தலைவரை
பிரைம் மினிஸ்டர் மாதிரியோ ஜனாதிபதி மாதிரியோ நினைச்சுக்கோங்க. அவர் தான் மாசு மேல டாப்ல இருப்பாப்ல. இந்த 21 பந்தி தெய்வங்கள் எம்எல்ஏ மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க நம்ம ஊர்ல இறங்கி வேலை பார்க்கறவங்க இந்த 21 பந்தி தெய்வங்கள் இந்த எம்எல்ஏக்கள் தான். மேல பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. இங்க கீழே 21 எம்எல்ஏக்கள் சரியா வேலை பார்க்கறாங்களா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தரா பிரைம் மினிஸ்டர் கண்காணிக்க முடியுமா? அதனால இந்த 21 எம்எல்ஏக்களுக்குள்ள இருந்து ஒரு சிஎம் வாராப்ல. அந்த சிஎம்மும் ஒரு எம்எல்ஏ தான். அதே நேரத்துல 21 எம்எல்ஏல சீஃப் எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுப்போம். இந்த சீஃப் மினிஸ்டர் முதல் மந்திரி தான். டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், பந்தியுடைய தலைவர். இதுல சிவபெருமானுடைய பந்தியில, அதாவது குருநாதனுடைய பந்தின்னு வந்துட்டா மேக்சிமம் ஊர் கோவில்கள்ல அங்காள பரமேஸ்வரி அம்மா தான் சீஃபா இருப்பாங்க. சில கோவில்களை மட்டும்தான் கருப்பசாமியோ இல்ல ஐயனாரோ சீஃப் மினிஸ்டரா வருவாங்க. ரெண்டாவது ஐயனார் பந்தியில இந்த முதல் மந்திரி போஸ்டிங் இருக்கே, இது கோயிலுக்கு கோயில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மாறுபடும். ஐயனார் சாஸ்தா கோவில்கள்லயே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பழைய 2000 வருஷங்கள் பழமையான கோவில்னு பார்த்தா காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவில். இந்த கோவில்ல யாரு முதல் மந்திரியா இருக்காங்கன்னா சங்கிலி பூதத்தார் தான் ஐயனாருடைய முதல் மந்திரியா இருக்காரு. ஆனா திருநெல்வேலியில இருந்து மேல வர வர சாஸ்தான்னு சொன்னா நிறைய ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, ஐயனார்னு சொன்னா மட்டும்தான் தெரியும். அங்கெல்லாம் கருப்பசாமி தான் முதல் மந்திரியா இருப்பாரு, சங்கிலி பூதத்தார் முதல் மந்திரியா இருக்க மாட்டாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல வைகுண்டமூர்த்தி ஐயனார் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற ஐயனாரும் 21 பந்தி 61 சேனைகளோடு காட்சி கொடுக்கிறாரு. இந்த இடத்துல யாரு முதல் மந்திரின்னு பார்த்தா மாமுண்டி கருப்பசாமி தான் இங்க முதல் மந்திரியா இருக்காரு. அதனால திருநெல்வேலி கோயில்பட்டியை தாண்டி மேல வர வர சங்கிலி பூதத்தார் முதல் மந்திரியா ஐயனார் கோவில் இருக்க மாட்டாரு, கருப்பசாமி தான் முதல் மந்திரியா இருப்பாரு. அடுத்து கருப்பண்ணசாமியுடைய பந்திக்கு வந்தோம்னா முக்காவாசி கோயில்ல இருளாயி அம்மா தான் இவருக்கு முதல் மந்திரியா இருப்பாங்க. ஆனா குறிப்பா 18ஆம் படி கருப்பசாமி சங்கிலி கருப்பனுடைய கோவில்கள் இருக்கிற பந்தின்னு வந்துட்டா அதுல ராக்காயி அம்மா தான் முதல் மந்திரியா இருப்பாங்க. சில இடங்கள்ல மட்டும் சீலைக்காரி அம்மாவை சிறப்பா கும்பிடப்படக்கூடிய ஊர்கள்ல சங்கிலி கருப்பனுடைய பந்தியில முதல் மந்திரியா சீலக்காரி அம்மாவை வச்சிருப்பாங்க. தீயில விழுந்து மாண்டு தெய்வமான இந்த அம்மா சங்கிலி கருப்பங்கிட்ட தஞ்சம் கேட்டு அவருடைய பந்தியில வந்து உட்கார்ந்தாங்கன்னு சில தகவல்கள் சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த 3 பந்திகளை பத்தின பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஊர்லயும் எல்லா கோயில்லையும் இந்த 3 குரூப் பந்திகளும் இருக்காது. ஒரு கோவில்னா அதுல ஒரு பந்தி தான் இருக்கும். ஒரு சிவன் பந்தி இருக்கும், இல்ல ஐயனார் பந்தி இருக்கும், இல்லனா கருப்பண்ணசாமி பந்தி இருக்கும். எல்லா பந்தியும் சேர்ந்து ஒரு கோயில்ல இருக்கவே இருக்காது. சிவன் கோயில் வந்துட்டா குருநாதம் பந்தி மட்டும்தான் இருக்கும். அந்த சிவன் கோயில்ல ஐயனார் சிலையோ கருப்பசாமி சிலையோ இருந்தா கூட அங்க சிவன் தான் பெரியவர். அதனால அங்க நிக்கிற ஐயனாரோ கருப்பரோ சிவபெருமானுடைய 21 பந்தி தெய்வங்கள்ல ஒரு தெய்வமா நின்று இருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு எனக்குன்னே தனியா ஒரு பந்தி இருக்கு, இங்க ஏன் பந்தியா போட போறேன்னு சொல்லி ஐயனாரோ கருப்பரோ சிவபெருமான் கோயில்ல சொல்ல முடியாது. ஐயனாரையும் கருப்பசாமியும் கம்பேர் பண்ணும்போது சிவபெருமான் தான் வசந்த சாமி. அதனால அவர் வைக்கிறதான் சட்டம், அவருடைய பந்தி தான் அங்க நடக்கும். அதே போல இப்ப ஐயனார் சாமியோ கருப்பண்ண சாமியோ மெயின் தெய்வமா இருக்கிற கோயில்கள்ல சிவபெருமானுக்கு ஒரு சின்ன லிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சிவன் பொதுவான சாமியா நிப்பாரே தவிர அவரு போய் இவங்க 2 பேர் பந்தியிலையும் 21 சாமி லிஸ்ட் எல்லாம் உட்கார மாட்டாரு. என்னதான் கருப்பன் ஐயனாரு மாசான சாமியா நிக்கிற பிரதானமான கோவில்களா இருந்தாலுமே சிவனுக்கு சின்ன சிலையா அந்த கோயில வச்சிருந்தா கூட எல்லா இடத்துலயும் சிவன் தான் பெரிய ஆளு. அதே மாதிரி கருப்பசாமிக்கோ ஐயனாருக்கோ ஸ்பெஷலா இருக்கிற அவங்களுடைய பிரதான கோவில்கள்ல அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் அவங்களுடைய 21 பந்தி 63 சேனை தான் இருக்குமே தவிர இங்க வந்து சிவபெருமான் ஏன் பந்திய போடுறேன்னு ஐயனார் கிட்டயோ கருப்பங்கிட்டயோ சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி இந்த 3 பந்திகள்ல குருநாதம் பந்தி எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குதோ அதே மாதிரி ஐயனார் பந்தி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஐயனார் சிவனுக்கு வேணும்னா கட்டுப்படுவாரு, சிவன் பந்தியில படையலுக்கு போவாரு, காவ காப்பாரு. ஆனா கருப்பசாமியுடைய பந்திக்கு ஐயனார் போக மாட்டாரு. கம்பேரிட்டிவ்லி ஐயனார் கருப்பனை விட கொஞ்சம் பெரிய சாமி. அடுத்து கருப்பண்ண சாமியுடைய பந்தியை பார்த்தா இந்த பந்தியை பத்தி நிறைய பேருக்கு பொதுவா தெரியறது இல்ல. இந்த பந்தியில பெண் தெய்வம் தான் முதல் மந்திரியா இருக்கும். அதுக்கு கீழே 21 பந்தி தெய்வங்களும் 63 சேனை தெய்வங்களும் இருப்பாங்க. சரி, இப்போ பந்திகளுடைய தலைவர்களை பார்த்துட்டோம். இந்த தலைவர்கள் தான் அவங்க குரூப்ல இருக்கிற 21 பந்தி தெய்வங்களுக்கும் 63 சேனை தெய்வங்களுக்கும் பொறுப்பு. இவங்களுக்கு வேலை கொடுக்கிறவரும் இந்த தலைவர் தான், அவங்களுக்கு படையல் போடுறதுக்கு பொறுப்பும் இந்த தலைவர் தான். படையல் சரியா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, கோவில் பக்கம் வர்ற ஆடு மாடையெல்லாம் இந்த பந்தி சாமிகள் அடிச்சு போடும்.
அசந்தா ஆடு மாடுகளை மட்டும் இல்ல, ஆளையே கூட அடணும்னா படையல் ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த 21 பந்தி தெய்வங்களையும் 63 சேனை தெய்வங்களையும் முக்கியமான இந்த தலைவரால கட்டி காப்பாற்ற முடியும். இந்த பந்திக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சாமிகள் எல்லாம் சாதாரணமான சாமிகளே இல்ல. இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்கணும். இந்த பந்தியில இருக்கிறதுல பெரும்பாலான சாமிகள் அசைவ சாமிகளா தான் இருப்பாங்க. சிவபெருமான் சுத்தமான சைவம், ஐயனார் சாஸ்தாவும் சைவ சாமி தான். அதனாலதான் இந்த ஐயனார் சாமியை குலசாமியா வச்சிருக்கிறவங்க கோயில் முன்னால மொட்டை கிட்ட போட்டுட்டு கெடா வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், சாமி முன்னால வச்சு வெட்ட மாட்டாங்க. சின்ன ஐயனார் கோவிலா இருந்தா வேற வழியே இல்ல, சாமி முன்னால வச்சு வெட்டி ஆகணும். அந்த நேரத்துல கூட சாமிக்கு முன்னால ஒரு துணியை போட்டு நல்லா மறைச்சிட்டு தான் ஆட்டை வெட்டுவாங்க. சோ நியாயமா நம்ம இப்படி பலி கொடுக்கறதெல்லாம் இந்த பந்தி சாமிகளுக்கு தான் போய் சேர்மே தவிர ஐயனார் சாமிக்கோ சிவபெருமானுக்கோ போய் சேராது. ஐயனார் சாமி வெறும் பொங்கச்சோறு மட்டும் தான் சாப்பிடுவாப்ல, கறிகிரி எல்லாம் சாப்பிட மாட்டாப்ல. சரி, இந்த 21 பந்தி சாமிகள் யார் யாரியான்னு கேட்டா இந்த பந்திக்குள்ளதான் உங்க குலசாமியோ என் குலசாமியோ உட்கார்ந்துருக்காரு. ஓ சூப்பர், அப்படின்னா என் குலசாமி சிவன் சாமி குரூப்புக்குள்ள வராரா, ஐயனார் சாஸ்தா குரூப்புக்குள்ள வராரா, கருப்பண்ண சாமி பந்திக்குள்ள வராரான்னு கேட்டா உங்க சாமி இதுல ஏதாவது ஒரு பந்திக்குள்ள வரலாம், இல்ல 3 பந்திக்குள்ளயுமே வரலாம், 2 பந்திக்குள்ள கூட வரலாம், ஏன் வராமலே கூட போகலாம். என்னையா கணக்கு இது? கடைசியில எந்த பந்தியிலையுமே என் சாமி படையல் வாங்கலைன்னா நான் ஏன் இந்த கதையை கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க குலசாமி ஒருவேளை உங்க குலத்துல வாழ்ந்து மறைஞ்சு போன முன்னோரா இருந்தாங்கன்னா அவங்களோட வீரத்தையும் தியாகத்தையும் பார்த்து நீங்க ஏதோ ஒரு நடுகல்லோ சின்ன சிலையோ வச்சு குலசாமியா நினைச்சு அவங்கள கும்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த 21 பந்தி சாமிகள் லிஸ்ட்ல வராம போக சான்ஸ் இருக்கு. ஆனா 63 சேனை சாமிகளுடைய லிஸ்ட்ல வருவாங்க. சரி, பட்டுன்னு முதல்ல பந்தி தெய்வங்களுடைய லிஸ்ட வாசி, எங்க சாமி அதுல இருக்காரா இல்லையான்னு பாப்போம். இல்லைன்னா அடுத்து சேனை தெய்வங்களுடைய லிஸ்ட பார்க்கணும். எல்லா டீடைல்ஸையும் பக்காவா வச்சிருக்கியா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு, ஆனா ஏதோ பரவாயில்லாம இருக்கு. இல்ல என்னடா இழுக்கிற, ஒழுங்கா பேரப்புறம் படிக்க ஆரம்பி, நாங்க பாத்துக்கிறோம் எங்க சாமி இருக்காரா இல்லையான்னு நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பாத்துக்கங்க. இங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது குருநாதன் பந்தியில, அதாவது சிவபெருமான் பந்தியில இருக்கிற 21 பந்தி தெய்வங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு பந்தியில தலைவர் சீஃப் மினிஸ்டர்லாம் இருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த 21 பந்தி தெய்வங்களுக்குள்ளேயே 7 மினிஸ்டர் இருப்பாங்க. இந்த 7 மினிஸ்டரும் தான் முதன்மை தெய்வங்கள். இந்த ஒவ்வொரு மினிஸ்டருக்கு கீழையும் 2 தெய்வங்கள் இருப்பாங்க. அப்படியாக 14 தெய்வங்கள். இந்த 7 மினிஸ்டரும் அவங்களுக்கு துணையாக இந்த 2 சாமிகளும் சேர்ந்து 3 அந்த 7 செட்டு தான் 21 பந்தி தெய்வங்களா இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குருநாதம் பந்தியில 7 தலைமை தெய்வங்களாக சங்கிலி கருப்பர், அக்னி வீரர், ஐயனார், பைரவர், சோனையாசாமி, காளியம்மா, இருளாயி இந்த சாமி எல்லாம் இருக்காங்க. இதுல சங்கிலி கருப்பருக்கு துணையாக சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், 2வது அக்னி வீரருக்கு துணையாக மதுரை வீரன், தொட்டியத்து சின்னு, ஐயனார் சாமிக்கு துணையாக முத்தையா, லாடசன்னாசி, பைரவருக்கு துணையாக சொடலமாடன், இருளப்பன், சோனையா சாமிக்கு துணையாக சப்பானி, முனியாண்டி, காளியம்மாவுக்கு துணையாக பேச்சியம்மா, ராக்காயி, இருளாயி சாமிக்கு துணையாக தொட்டிச்சியம்மன், நாகாத்தம்மன். இப்படி சாமிகளுடைய லிஸ்ட் இருக்கு. இந்த 21 குருநாதன் பந்தி தெய்வங்கள்ல உங்க குலசாமி இருக்காங்களா? இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா அடுத்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், அந்த லிஸ்ட பாருங்க. இந்த லிஸ்ட் படி 21 பரிவார தெய்வங்களாக கழுவநாதன், விருமாண்டி, மாயன், காத்தவராயன், அக்னி வீரபத்திரன், லாடசன்னாசி, மதுரை வீரன், வெள்ளையம்மாள், பொம்மியம்மாள், இருளன், இருளாயி, பெரியாச்சியம்மன், ராக்காயி, கருப்பாயி, வாங்கருப்பன், பூங்கருப்பன், மதுரை பெருங்கருப்பன், சங்கிலி கருப்பன், ஆகாய கருப்பன், சந்தன கருப்பன், சமய கருப்பன், இந்த சாமி எல்லாம் இருக்காங்க. இந்த லிஸ்ட்லயாவது உங்க குலசாமி பேர் வந்துச்சா? வந்தா சந்தோஷம். இதுலயும் இல்லையா? ஆமாப்பா இல்ல அப்படின்னு நீங்க ஒருவேளை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு 2வதா ஒரு லிஸ்ட் காட்டுறேன் பாத்தீங்களா, இதுவும் முன்னால காட்டின அதே குருநாதம் பந்தியில இருக்கிற லிஸ்ட் தான். என்னையா சொல்ற, ரொம்ப குழப்பற. ஒரு லிஸ்ட காட்டின, அதுல எங்க குலசாமியோட பேர் இல்ல, அது குருநாதம் பந்தி லிஸ்ட்னு சொன்னேன். இப்ப 2வது ஒரு லிஸ்ட காட்டிட்டு இதுவும் குருநாதம் பந்தி லிஸ்ட் தான் சொல்ற, ஏன் மறுபடியும் அவர் லிஸ்டே காட்டுற? நான் எப்படி பார்த்தா நீ ஐயனார் பந்தி லிஸ்டையோ இல்ல கருப்பசாமி பந்தி லிஸ்டையோ இல்ல எதுவுமே இல்லாட்டி 63 சேனை தெய்வங்களுடைய லிஸ்டையோ வேற ஏதாவது புது லிஸ்ட் தானே காட்டணும். ஏன் மறுபடியும் குருநாதம் பந்தி லிஸ்ட் எங்களுக்கு காட்டடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 2 லிஸ்டுமே குருநாதம் பந்தி சிவபெருமானுடைய பந்தி லிஸ்டுக்கு தான். ஆனா இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமி பேர்களை உத்து பாருங்க. 2 சிவன் பந்தி லிஸ்ட்ல இருக்கிற சாமிங்க பேரும் டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா. ஒருவேளை இப்ப காட்டுற புது லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் தப்பான தகவல்களோட இருக்கான்னு சொல்லி கேட்டா
இன்ஃபேக்ட் இந்த புது செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற 21 பந்தி தெய்வங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்துல இருக்கிற சுமார் 700 வருடங்கள் பழமையான கலியுக சிதம்பரேஸ்வரர் கோயில்ல இருந்து எடுத்த டேட்டா. ரொம்ப சரியான லிஸ்ட் தான் இது. இந்த ரெண்டாவது லிஸ்ட பாத்தீங்கன்னா இதுல கருப்பை மட்டும் ஒரு 7 கருப்பை இருப்பாரு. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 3 கருப்பம் தான் இருப்பாரு. அதே மாதிரி ரெண்டாவது லிஸ்ட்ல மதுரை வீரன், அவருடைய துணைவிகள் பொம்மியம்மா, வெள்ளையம்மா பேர்லாம் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்காது. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல சொடலமாட, ஐயனார் சாமி எல்லாம் வருவாங்க. இந்த ரெண்டாவதா திண்டுக்கல் கோயில் காட்டின பாருங்க லிஸ்ட்ல, இதுல சொடலமாட, ஐயனார் சாமி எல்லாம் இருக்க மாட்டாங்க. முதல்ல காட்டின லிஸ்ட் திருநெல்வேலி, தூத்துக்குடி கோவில்கள் வர்ற லிஸ்ட். அந்த ஏரியால பெருசா குலசாமிகளா வணங்கப்படுகின்ற சுடலை மாதிரியான தெய்வங்கள் சிவன் பந்தியில உட்கார்ந்து இருப்பாங்க. ரெண்டாவது லிஸ்ட் திண்டுக்கல் கோவில் லிஸ்ட். மதுரைக்கு மேல போக போக சொடலையை விட மதுரை வீரசாமி, கருப்பசாமி வழிபாடுகள் தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் அவங்கள பிரதானப்படுத்தி இந்த பந்தி தெய்வங்கள் லிஸ்ட் வருது. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் லிஸ்ட்களை காட்டி எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கறேன்னா, இந்த 21 பந்தி தெய்வங்களும் எந்த பந்திகளையும், அது குருநாதம் பந்தியோ, ஐயனார் பந்தியோ, கருப்பண்ணசாமி பந்தியோ, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஊருக்கு ஊரு, அந்த ஊர்ல வாழுற மக்களுடைய பிரதான குலசாமிகளை பொறுத்து இந்த 21 பந்தி சாமிகளும் அவர்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸும் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்லைடு பாக்குறீங்களே, இதுல இந்த திண்டுக்கல் வத்தலகுண்டு கலியுக சிதம்பரேஸ்வரர் கோயில் இருக்கிற முக்கியமான பந்தி தெய்வங்களை வெவ்வேறு சமுதாய மக்கள் எப்படி அவங்க குலசாமியா வச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ரெண்டாவதா நாயக்கர்களுடைய குலசாமியா மதுரை வீரன், வெள்ளையம்மா, பொம்மியம்மாவை ஏன் வச்சிருக்காங்கன்னா, மதுரை வீரன் கொல்லப்பட்டது திருமலை நாயக்க மன்னரால. அதனால மதுரை வீரன் ஒரு அருந்ததியரா இருந்தா கூட அவர் தங்களுடைய குலத்தை பழி வாங்கிடக்கூடாதுன்னு நாயக்கமாரெல்லாம் பயந்து இந்த சாமியை தங்களுடைய குலசாமியா ஏத்து கும்பிட்டு வர்றாங்க. அடுத்து பிரமலை கள்ளர்கள், முக்குளத்தோர்கள்ல தேவர்கள்ல ஒரு பிரிவுவங்க. அவங்க யார குலசாமியில வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கமலஹாசன் செதுக்குன்னு செதுக்கி எடுத்த விருமாண்டி தேவர் மகன் படங்களை பார்த்துருந்தீங்கன்னா போதும். அதுல விருமாண்டி, மாயம், பேச்சு இந்த பேரெல்லாம் வச்சு நிறைய கேரக்டர் வந்துகிட்டு இருக்கும். பருத்தி வீரன் படத்துல பிரியாமணி அப்பா பொன்வண்ணனுடைய பேர் கூட கழுவன் சேர்வைன்னு இருக்கும். இந்த கழுவனாத சாமியை குலசாமியா வச்சுதான் இவருடைய பெயர் கழுவன் சேர்வைனே வந்திருக்கு. அந்தந்த வட்டாரங்களில் உள்ள வழக்கப்படி சமூகத்தில் வழங்கப்பட்ட பேர்கள் அடிப்படையில தான் இந்த பந்தி சாமிகள்ல அந்தந்த ஊர்ல உட்கார வச்சிருக்காங்க. இதுல இருந்தே இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம், எல்லா ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலா இருக்கட்டும், ஐயனார் கோயிலா இருக்கட்டும், கருப்பசாமி கோயிலா இருக்கட்டும், ஒரே மாதிரியான பந்தி தெய்வங்கள் இருக்காது. கும்பிடுற ஊரை பொறுத்து, மக்களை பொறுத்து இந்த சாமிகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், இந்த பேச்சியம்மாங்கிற ஒரு சாமி மட்டும் எல்லா பந்தியிலும் இருக்குமியா. சிவன் பந்தியோ, ஐயனார் பந்தியோ, கருப்பசாமி பந்தியோ, இப்படி எல்லா பந்தியிலையும் இந்த அம்மா மட்டும் இருந்தே தீருவாங்க. அது ஏன் அப்படின்னா, மாடசாமிகள் அதிகமா இருக்கிற தென்கோடி மாவட்டங்களா இருக்கட்டும், கருப்பசாமி அதிகமா விளையாடுற மேல இருக்கிற மதுரை, திண்டுக்கல் மாதிரியான இடங்களா இருக்கட்டும், இந்த பேச்சியம்மா மாடன்களுக்கும் கருப்பன்களுக்கும் ரொம்பவே பிரியமான அம்மா. காரணம் என்னன்னா, பேச்சியம்மா சுடலமாடனுடைய தாயார். சுடல எத்தத்தண்டி மயானத்துல போய் பேய் பிசாசுல நடுவா நின்னா கூட அவருடைய அம்மா மயான பேச்சியா கூடவே இருந்து அவருக்கு துணைக்கி நிற்பாங்க. பேச்சியம்மா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு தான் மாடசாமி வேட்டைக்கே கிளம்புவாரு. சோ மாடன் அதிகமா கும்பிடுற எல்லா ஊர் பந்தியிலையும் பேச்சியம்மாவை வச்சே ஆகணுமா? ஒண்ணு. ரெண்டாவது, கருப்பசாமி மிகப்பெரிய காவல்காரன்னு நமக்கு தெரியும். அதே போல ஐயனார், இருளப்பனும் சரியான காவக்கார சாமிகள். அவங்களுக்கு இணையா வேட்டையாடுற காவக்காக்கிற பெண் சாமி யாருன்னு பார்த்தா அது இந்த பேச்சியம்மா. அதனால இந்த ஆண் சாமிகளோட சேர்ந்து காவக்காக்க எல்லா பந்தியிலையும் தவறாம இந்த பேச்சியம்மாவை நுப்பாட்டிடுறாங்க. இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், பக்தர்களுக்கு குலசாமி பாதுகாப்பாக காவலுக்கு நின்னா மட்டும் போதுமா? அவங்க கேட்கிற வரத்தை எல்லாம் கொடுக்க வேணாமா? அண்டாவா பணமும் பொருளும் இருந்தா கூட பிள்ளை வரம் வேண்டி சீலையை கிழிச்சு தொட்டி கட்டுற பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கறதுல பேச்சியம்மா தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்ம வீட்டுல பெள்ளி, சூனியம், ஏவல்னு யாராவது வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை முறியடிச்சு நம்மளை காப்பாத்துறதுலையும் பேச்சியம்மா தான் மாசான சாமி. சோ பேச்சியம்மா எல்லா பந்தியிலையும் நிப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஐயனார் கோவில்கள்ல சங்கிலி பூதத்தார் கருப்பசாமியை தவிர சொடலமாடசாமி, பேச்சியம்மா, இருளப்பசாமி, முனியாண்டி, சோனச்சாமி, முத்தையா, தொட்டிச்சியம்மா, ராக்காயி, இப்படி எந்த சாமி வேணாலும் சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்க. இந்த 21 பந்தி தெய்வங்கள் ஊருக்கு ஊர் மாறவும் செய்வாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பகுதியில முனியாண்டியை கும்புறவங்க கொள்ள பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஐயனார தலைவரா ஏத்துக்கிட்டு தங்களுடைய குலசாமி முனியாண்டிய சீஃப் மினிஸ்டரா உட்கார வச்சுட்டு அவருக்கு துணைக்கு மத்த சாமிகளை எல்லாம் பந்தி சாமிகளா நிப்பாட்டி வழிபட ஆரம்பிப்பாங்க. எல்லாம் சரிதாயா,
அட மனுஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பந்தி சாமிகளை மாத்தி மாத்தி நுப்பாட்டிக்கிறான். இது சரிதானா? இந்த தலைவர் சாமிகள் இதை பத்திலாம் ஒன்னும் கண்டுக்க மாட்டாங்களான்னு கேட்டா, குலதெய்வ வழிபாடுகள் மண்ணையும் அந்த பகுதி மக்களின் நம்பிக்கையுமே சார்ந்தது. அது போக ஒரு பகுதியில யாருக்கு ஆதிக்கம் அதிகமோ அவங்களத்தான் இந்த 21 பந்தியில சேர்ப்பாரு பந்தியுடைய தலைவர். மறுபடியும் இந்த 21 பந்தி தெய்வங்களுடைய மெயினான வேலை என்னன்னா, அஞ்சு நிக்கிறவங்களுக்கு அருள் கொடுக்கணும், பக்தர்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணினா அவங்க நெஞ்ச கிளறி ரத்தத்தை குடிக்கணும், சத்தியம் தவறி நடக்கிறவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கணும், கோயிலையே வந்து பொய் சத்தியம் போட்டாங்கன்னா அவங்கள புடவிலேயே அடிச்சு பணமாக்கணும். இது போக தலைமை தெய்வத்துக்கு காவலா நிக்கணும், அவர் எல்லைகளை எல்லாம் காவ காக்கணும், அவருடைய கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றணும். இந்த 21 பந்தி சாமிகளும் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் எங்கேயா இருக்குது, போய் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய கோயில்கள் தெற்க இருக்கு. சீவலப்பேரி மறுகால் தலைமையில இருக்கிற பூலுடையார் சாஸ்தாவுக்கு கட்டுப்பட்டு நிக்கிற 21 பந்தி தெய்வங்களை அந்த மலை முழுக்க நம்ம பார்க்கலாம், மனசார கும்பிடலாம். இந்த 21 பந்தி தெய்வங்கள்ல ஏதோ ஒரு சாமியை தங்களுடைய குலசாமியா யாராவது ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த சாமியை மட்டும் கும்பிட மாட்டாங்க, மேல இருக்கிற சாஸ்தா பூலுடையாரையும் சேர்த்து தான் கும்பிடுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். 21 பந்தி தெய்வங்களை பத்தி பார்த்தாச்சு. அந்த 63 சேனை தெய்வங்கள் யார் யாருன்னு பார்த்தா, அந்த 63 பேரும் தலைவர் சாமிக்கும் 21 பந்தி தெய்வங்களுக்கும் கட்டுப்பட்டு அவங்க ஏவுற வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய பரிவாரங்கள், சேனைகள்னு நம்ம சொல்லலாம். இந்த 63 சேனையில இருக்கிற சாமிகளுடைய பேரு இதுதான்னு யாராலையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த 63 சேனையில இருக்கிற சாமிங்க ஒரு குளத்துல வாழ்ந்து மரணம் அடைஞ்சு சாமியா கும்பிடப்படக்கூடியவங்களா இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல பிறந்து இறந்து போன கன்னி பெண்கள் கன்னி தேவதைகளாகவும், மாசமா இருக்கும்போது சில பெண்கள் இறந்து போயிடுவாங்க, அவங்களும் சாமிகளா நிற்பாங்க. அகால மரணம் அடைந்த ஆண்கள், குழந்தைகள், குடும்பத்தை வழிப்பறி பண்றவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இறந்து போனவங்க, ஏதோ மிருகங்கிட்ட இருந்து காப்பாத்த போய் இறந்து போனவங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்த வம்சத்துடைய நன்மைக்காக உயிர் பலி நரபலி கொடுக்கப்பட்டவங்க, இப்படி எத்தனையோ சாமிகள் இந்த 63 சேனை தெய்வங்கள் லிஸ்ட்ல இருப்பாங்க. அதனால இதுதான் இந்த சாமிகள் அப்படின்னு சொல்லி நம்மளால சரியா சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாட சாமிகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதுல சொடல மாடன், தலவாய் மாடன் இவங்கெல்லாம் புராண வழிப்படி தெய்வங்களோடு தொடர்பு பட்டவர்கள். ஆனா ஊர் பக்கத்துல வாழ்ந்து மறைஞ்சு போன நிறைய சாமிகளையும் மாட சாமின்னு சொல்லி கும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட 61 மாடங்களோட லிஸ்ட் ஒன்று இருக்கு. இவங்க எல்லாரும் சிவபெருமானுடைய சேவக்காரங்களா நிற்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 61 சேனைகள் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த 61 மாடங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கலாம். அந்த 61 மாடங்கள் யார் யாருன்னு பார்த்தா, அருவா மாடன், அத்தி மாடன், அகழி மாடன், அக்னி மாடன், அடுப்படி மாடன், அன்ன மாடன், அரிமுத்து மாடன், அரகுல மாடன், அரையடி மாடன், அரசடி மாடன், ஆண்டி மாடன், ஆவேச மாடன், ஆகாச மாடன், ஆளடி மாடன், இசக்கி மாடன், ஈன மாடன், ஈனமுத்து மாடன், உடுக்கை மாடன், உரி மாடன், உதிர மாடன், ஊசிக்காட்டு மாடன், எச மாடன், ஏறு மாடன், ஒளிமுத்து மாடன், ஒய்யார மாடன், ஓங்கார மாடன், கசமாடன், கரடி மாடன், சக்தி மாடன், சிவமாடன், பன்றி மாடன், பரன் மாடன், படித்துறை மாடன், தேரடி மாடன், குளக்கரை மாடன், கிணத்தடி மாடன், வேம்படி மாடன், பனையடி மாடன், மடையடி மாடன், கரையடி மாடன், செக்கடி மாடன், தெப்பக்குளத்து மாடன், வயக்கரை மாடன், வாழை மரத்தடி மாடன், சுடுகாட்டு மாடன், நல்ல மாடன், நடுக்காட்டு மாடன், வண்டி மாடன், முச்சந்தி மாடன், சந்தையடி மாடன், வண்ணார மாடன், வெள்ளாவி மாடன், அணைக்கார மாடன், சப்பானி மாடன், கொம்பு மாடன், கொடிமரத்து மாடன், தூசிமுத்து மாடன், குதிரை மாடன், பிச்சிப்பூ மாடன், பூக்குழி மாடன், பேச்சி மாடன், இப்படி 61 மாடன்கள் எல்லாம் சிவபெருமான் பிறவி எடுக்க வைத்து தன்னுடைய ஏவல் செய்யக்கூடிய மாடன்களாக வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல இந்த புலையர் மகனாக வந்த புலமாடனும் தக்கராசாவாக வந்திருந்த தலவாய் மாடனும் இந்த லிஸ்ட்ல சேர மாட்டாங்க. இந்த 61 சேனைகள் லிஸ்ட்ல இந்த 61 மாடன்களும் சிவனுடைய பந்தியில இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா நிறைய இடங்கள்ல வீட்டுல பிறந்து மறைஞ்சு போனவங்க எல்லாம் இந்த 63 சேனைகளுடைய லிஸ்ட்ல வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த 61 சேனையா 63 சேனையான்னு சொல்றதுல இப்ப நம்ம பார்த்த லிஸ்ட்ல கூட 61 மாடன்கள் தான், 61 சேனை தான் வந்தாங்க. ஆனா ஏன் சில இடங்கள்ல 63 சேனைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, சில இடங்கள்ல சொல்லப்படக்கூடிய இந்த 63 லிஸ்ட்ல சிவபெருமானையும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, ஐயனாரையும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஐயனாரும் சிவபெருமானும் ஏற்கனவே தலைவர்களாக இருக்கிறதுனால அவங்கள சேனைக்குள்ள சேர்க்க மாட்டோம், தனியா பிரிச்சு எடுத்துருவோம். மொத்தம் 61 சேனை தான் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் அவங்களை உள்ள வச்சு 63 சேனை ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து இவ்வளவு நாளா நம்ம குலசாமிகளை மட்டுமே கும்பிட்டுக்கிட்டு இருந்தா நம்முடைய குலசாமி எந்த பந்தியை சார்ந்தவர், அவருடைய தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரையும் சேர்த்து கும்பிட்டோம்னா தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். இந்த திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம் எல்லாம் பண்ணோம்னா நிறைய பேர் குலசாமியை கண்டுபிடிச்சிருப்பாங்க.
இப்போ இங்க நமக்கு நிறைய பேர் குலசாமியே தெரியாது, ஆனா அவங்க குலசாமியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா என் சாஸ்தா யாருன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. சாஸ்தா யாருன்னா எல்லாருக்கும் ஐயனார் தான் சாஸ்தா, ஆனா குறிப்பிட்ட சாமிகளுக்கு குறிப்பிட்ட சாஸ்தா இருப்பாரு. இப்போ வானரமுட்டி கிளிக்கூட்டு கருப்பசாமி ஒரு குலசாமின்னு வச்சுக்கோங்க. அவர் யாருக்கு கட்டுப்பட்டு நடப்பாருன்னா வெயிலுகந்த சாஸ்தாவுக்கு தான் கட்டுப்பட்டு நடப்பாரு. சோ யாரெல்லாம் கிளிக்கூட்டு கருப்பசாமியை கும்பிடுறாங்களோ அவங்க வேலுகுந்த சாஸ்தாவையும் சேர்த்து கும்பிடணும். சில பேருக்கு சங்கிலி பூதத்தார் தான் குலசாமியா இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும், சொரிமுத்து ஐயனார் சாஸ்தாவையும் சேர்ந்து கும்பிடணும். அப்பதான் முழு பலன் கிடைக்கும். இப்போ இந்த 21 பந்தி 63 சேனைகளை பத்தின எல்லா தகவல்களையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோல கமெண்ட் சொல்லுங்க. நன்றி.